நாட்டு வெடிகுண்டை எறிந்து தாக்கியதில் காவலர் ஒருவருக்கு காலில் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சதை சிதைவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு திருச்சி அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று இப்போது கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் உயர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மங்களமேடு காவல் நிலையத்தில் அட்டெம்ப்ட் டு மர்டர் கொலை முயற்சி வழக்கு, அதேபோல் வெடிகுண்டு வீசியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்த புலன் விசாரணையின் போது 5 தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு 5 தனிப்படைகளும் பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருந்தனர். ஊட்டியில் ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கியிருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்கே குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் கொட்டுராஜா என்ற நபர், அவர் மேலே 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அதில் 3 மர்டர் கேஸ் இருக்குது, 3 கொலை குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அட்டெம்ப்ட் மர்டர், அதே போல் ஆர்ம்ஸ் ஆக்ட் வழக்குகள்லாம் இருக்குது. அந்த நபர் அந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவ தொடர்பான ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொன்ன தகவலின் அடிப்படையில் மங்களமேடு காவல் ஆய்வாளர் அவரை அந்த இடத்தை காட்டுவதற்காக அழைத்து சென்றபோது முதல்ல ஒரு சில இடங்களில் தவறாக